வணக்கம் நண்பர்களே, நீங்கள் அனைவரும் சுகமாக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அந்த மாதிரி சுகத்தையும் நலத்தையும் கொடுக்க வேண்டுமென்றால் நாம் வாழ்க்கையிலே எப்பொழுதும் தெய்வ சிந்தனையுடன் நேர்மையுடன் ஸ்ரத்தா பக்தின்னு சொல்லுவோம், அப்படிப்பட்ட விஷயத்தோடு நிற்க வேண்டும் என்று வேதங்கள் குறிக்கின்றது. அப்படி நாம் சுகமாக இருப்பதற்கும் அனைவரும் உலகத்தில் வாழ்க்கையில் வளத்துடன் இருப்பதற்கும் நாம் ஒரு சின்ன ப்ரேயரோட இந்த வார பலனை ஸ்டார்ட் பண்ணுவோம். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று முருகனை சரணடைந்து அவன் தாளினாலே நாம் அனைத்து விதமான வெற்றியும் வாழ்க்கையினை வளத்தையும் பெறுவோமாக. வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதனான குரு நேரடியாக உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருப்பது தொடர்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த வாரத்திலே உத்திர நட்சத்திரத்திலிருந்து கேட்டை நட்சத்திரம் வரைக்கும் சந்திரனான பிரயாணம் செய்யக்கூடிய கோச்சாரங்கள் இருப்பதனாலும் இந்த வாரம் நமக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். 9ஆம் இடம் அப்படிங்கிற சிம்ம ராசிக்குள்ளர நமக்கு சுக்கிர பகவானும் கேது பகவானும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள். இந்த கேது சுக்கிர சேர்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். நார்மலாக இந்த கேது அப்படிங்கிறவர் ஞானகாரகன் மட்டும் இல்லை, எதையுமே செய்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு செய்யணும் கொஞ்சம் காரியத்தை நிறுத்தி வைப்பார். அப்படிப்பட்ட தன்மை உண்டவர். சுக்கிரன் நல்ல வஸ்திர சேர்க்கைகளை கொடுக்கக்கூடியவர். நல்ல பல விதத்திலும் ஐஸ்வர்யங்களை பெற்றுத்தரக்கூடிய சூழ்நிலையை இந்த 9ஆம் இடம் நமக்கு பெற்றுத்தரும். தொழில்ஸ்தானம் அப்படிங்கிற கன்னிராசிக்குள்ளர சூரியன் புதன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள். கன்னிராசிக்குள்ள சூரியன் இருந்தனால தொழிலிலே பண வரவை பெற்றுத்தருவார். கன்னிராசியிலே புதன் அமர்வது நீங்கள் எதனா வேலையில் டிரான்ஸ்ஃபர்ஸ்லாம் வேணும்னு யோசனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்ஸ்லாம் வாங்கி தருவார். இடப்பெயர்ச்சிகளும் பிரயாணங்களும் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும். வேலை இல்லாத அன்பர்களுக்கு வேலை கிடைப்பதற்கும் வேலை மாற்றங்கள் வேண்டும் என்பவர்களுக்கு வேலை மாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் இருக்கிறது. யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக வெளிநாட்டு வர்த்தக தொடர்பு மூலியமாக வேலைக்கு போகணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த வாரத்திலே அதற்கான விசா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். சிந்தனைகள் அழகாக செய்து அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிகளை கொள்ள வேண்டும் என்ற எழுத்தாற்றல் கொண்டவர்களுக்கு எழுத்தின் பரிமாணத்திலே வெற்றியை கொடுக்கக்கூடிய வாரம் இது. ஒரு நல்ல பப்ளிகேஷனில் அழகாக உங்களுடைய பேப்பர்ஸ்லாம் பப்ளிஷ் ஆகும். அதில் சந்தோஷங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும், மேல்நிலை கல்விகள் PhDலாம் படிக்கிறதுக்கு ஆசைப்படுறவங்களுக்கு கல்வி வாய்ப்புகளும் இந்த வாரத்திலே எழுச்சியான விஷயமாக அவர்களுக்கு வந்து சேரும். அதனால் லாபங்கள் அவர்களுக்கு பலனாக வந்து சேரக்கூடிய வாரம் இது. நல்லதொரு மாற்றத்தை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய குடும்ப சூழ்நிலைக்கு மாற்றங்களை தருவதற்காகவும், வீட்டில் பொண்ணுக்கு வரன் பார்த்துட்ருக்கிறேன், பையனுக்கு வரம் பார்த்துருக்கிறேன், இன்னும் வரனே அமையலைன்னா வரன் அமைவதற்கான ஒரு நல்ல காலகட்டம் இது. குழந்தைகள் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைகள் பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டாகிறது. தொழில் அடிப்படையிலே வாங்கிய கடனை கட்ட முடியவில்லை, கடன் சுமை அதிகமாக இருக்கிறது என்று இயங்குபவர்களுக்கு கடன் குறைவதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்திலே இருக்கிறது. லாபங்கள் இரட்டிப்பாவதற்கு தைரியம் முக்கியம். அதனால் தைரியஸ்தானாதிபதியான செவ்வாய் 11 அமர்ந்திருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதாகவும் அமைகிறது. எந்த விதத்திலும் நீங்கள் எல்லா விஷயத்திலும் குறைஞ்சவர் இல்லைன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு நல்லது ஒரு வாரத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. உத்திர நட்சத்திரத்திலிருந்து கேட்டை நட்சத்திரம் வரைக்கும் வரக்கூடிய சந்திர பகவான் இதற்கான துணைகளை மனோகாரகன் துணையாக உங்களுக்கு செய்வதனாலே
நீங்கள் எதெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் ப்ராப்பராக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயம். இந்த வாரத்திலே நவராத்திரி காலமானதுனால நவராத்திரி கொழுப்படியில் கோதண்ட ராமர்னு வில்ல வச்சிருக்கிற அந்த ராமர் அந்த பொம்மையை வாங்கி அங்கே பிரதிஷ்டை செய்துவிட்டு படிகளிலே வைத்துவிட்டு அவரை வணங்க வணங்க உங்கள் வாழ்க்கையிலே போராட்டங்கள் குறைந்து வெற்றிகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.